ஹல்லேலூயா. இந்த காலை ஆங்காங்கே இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்புவாராக. எல்லா விசுவாசிகள், குடும்பங்கள், ஊழியர்கள் அனைவர் ஆங்காங்கே கூடியிருக்கிற இடத்துல தேவன் இறங்கி வருவார். ஆமென். God will come among you. God's presence will come among you. இந்த காலை தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். இதுவரை எங்களை நடத்தி நம்முடைய வழிகளுக்காக நன்றி. இதுவரைக்கும் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திற்காக நல்ல நன்றிகளை செலுத்துவோம். தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றிகளை செலுத்தி, தேவனுடைய ஆச்சரியமான அவருடைய பிரசன்னத்துக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஓ, எல்லா நாமத்திற்கும் மேலான நம்முடைய மகிமையுள்ள நாமத்தை இந்த காலவெளியிலே உயர்த்துகிறோம். ஆமென். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். இந்த வல்லமுள்ள இரத்தத்தால் ஜெயம், 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 ஜெயம். ஓ, உடைய மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். வல்லமுள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். உன்னதமான நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமையுள்ள நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால்வெளியிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஒவ்வொரு இடங்களையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. நம்முடைய பிரசன்னத்தால் இப்பொழுது நிரப்புவீராக. நீர் எங்கிருக்கிறீரோ அங்களுடைய மகிமை இறங்கி வருமே. புதிக்க இடத்தில் இறங்கி வருகிறவர் இந்த காணொலியில் எங்கள் மத்தியில் இறங்குவாரும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆங்காங்கே கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம், துதித்துக் கொண்டே இருப்போம். இந்த காணொலியிலே ஒரு தெய்வ மகிமை, தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு இடத்தை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதித்து துதித்து வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து நம்பிக்கைக்கு உரியவரே உடைய பாதத்தில் இந்த காலை வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி உள்ளவரை பாடி எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். நம்பி வந்தே உம் சமூகம் நம்புவீரே உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. நம்பி வந்தே உம் சமூகம் நம்புவீரே உம் வசனம் பாதைக்கு தீபம் வேலைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆச்சமிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் வேலைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆச்சமிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புவீரே உம் வசனம். சொந்த
ஆமே, ஆற்றல் மிக்க அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். ஆமே, இன்று காலை நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். லேவியராமத்தின் புஸ்தகம் 26:12. அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள். உங்கள் நடுவிலே உங்கள் தேவன். எவ்வளவு ஆச்சரியமான வாக்கு தத்துவம். உங்கள் நடுவிலே உங்கள் தேவன், நம் நடுவே நம் தேவன் தான் இருப்பார். வேறு யார் வர முடியாங்க? ஆமே, கைவிதி சொல்லுங்க, எங்கள் நடுவில் எங்கள் தேவன் வருவார். ஆமே, என்று காலவெளியிலே உங்கள் நடுவிலே உங்கள் தேவன். அடுத்தது நாங்கள் யார்? அவருடைய ஜனங்கள். இதுதான் மிக முக்கியம். தேவன் நம் நடுவில் இருந்தால் அவ்வளவுதான். தேவன் நம் நடுவில் இருந்தால், அந்த வசனத்தை கீழே வாசித்து பார்த்தார். 13வது வசனத்திலே நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராம். எகிப்திற்கு அடிமையாக இராதபடி உங்களை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். ஆம், தேவன் நம் நடுவில் வந்துவிட்டால் அவ்வளவுதான். ஏராளமான மகிமையை நாம் பார்க்கலாம். இதுவரை நம்முடைய வாழ்வில் வந்த ஆசீர்வாதங்களுக்கு காரணம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் நடுவில் அவர் இருக்கிறார். நம்முடைய ஆராதனையின் நடுவில், துதியின் நடுவில் தெய்வம் வாசம் பண்ணுகிறார். நம்புகிற எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நீர் எங்கள் நடுவே இருக்கிற தெய்வம். ஆமே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் ஆராதனையில் இருக்கிறீர். எங்கள் துதிகளில் எங்களோடு கூட இருக்க, எங்கள் வீடுகளில் எங்களோடு கூட நீ வாசம் பண்ணுகிறீர். என் ஆவியில் என்னோடு கூட நீ வாசம் பண்ணுகிறீர். தேவன் நம் நடுவில் இருந்தால் முதலாவது நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இரண்டாவது, தேவன் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும்? உபாகமம் 23:14 நம்மை ரட்சிப்பார் என்று இருக்கிறது. நம்மை ரட்சிப்பார். The Lord will save us. தேவன் நம்மை ரட்சிப்பார். மூன்றாவது, அதே 23 உபாகமம் 14 பிற்பகுதியிலே சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பார். உன்னை சத்துரு கையில் ஒப்புக் கொடுக்க மாட்டார், சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுப்பார். அப்படி என்றால் அதற்காக நாம் ஒன்று செய்ய வேண்டியதில்லை. தேவனே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய எதிரி, நமக்கு எதிரி சாத்தான் மட்டும்தான். எந்த மனிதனும் யாரும் அல்ல. எல்லா கரங்களை வைத்து, ஆண்டவரே எங்களை ரட்சிக்க எங்கள் நடுவே இருக்கிறீரப்பா, எங்கள் நிமிர்ந்து நடக்க பண்ணும்படி எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், எங்கள் நுகத்தடிகளை முறிக்கும்படி எங்களோடு கூட நீர் இருக்கின்றீர். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம் நடுவே இருந்தால் அவ்வளவுதான். மூன்றாவது, தேவன் நம் நடுவே இருந்தால் விடுதலை. தானியேலின் புஸ்தகம் 3:25 அக்கினி நடுவில் அவர் இறங்கி வந்தார். அவ்வளவுதான். அங்கு 3 பேர் அக்கினியில் இருந்த பொழுது அக்கினி அவர்களை தொடவில்லை. தேவன் நம் நடுவில் இருந்தார். எவ்வளோ பயங்கரமான அக்கினி, வியாதி, வேதனை, எதுவாக விடுதலை என்று காலை கற்ற சொல்லி, நான் உங்கள் நடுவே இருக்கிறேன், என்னோடு கூட இருக்கிறேன், துதிக்கிற உங்களோடு இருக்கிறேன், ஆராதிக்கிற உங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன், நான் உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது நாம் அங்கே பார்க்கிறோம், தேவன் நம் நடுவில் இருக்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓ வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் நம் நடுவே இருக்கும்போது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. If the Lord is with you, if the Lord is in our midst, we shall not be ashamed. ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. புரிந்தவர்கள் கரங்களை வைத்து, இதுவரை நம்மை வெட்கப்படுத்தாமல் நடத்தினவர், நம்முடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வில் வேலை, தொழில், காரியங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தோம். சோதனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. தேவன் நம்மை தள்ளிவிடவில்லை, வெட்கப்படுத்தவில்லை, அனாதையாய் விட்டுவிடவில்லை, நிமிர்ந்து நடக்க அணினார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக செப்பனியா 3:15 தேவன் நம் நடுவில் இருந்தார். அங்கே வாசிக்கிறோம், ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கின்றார், ஆகவே நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். You will not see any evil. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த தீமையும் நம்மை அழித்து விடாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம் நடுவில் இருக்கும்போது, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, ஆமென், எந்த தீமையும் நம்மை அழித்து விடாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம் நடுவே வந்துவிட்டால் அவ்வளவுதான். யாத்திராகமம் 3:4 முட்செடியின் நடுவில் இறங்கி வந்தார். மோசே அங்கே இருக்க, மோசேயின் நடுவில் அங்கே இறங்கி வந்தபோது ஆண்டவர் அவனை ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டார். வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். செங்கடலை பிளக்க வைத்தார். தேவன் நம் நடுவில் இறங்கி வந்துவிட்டார், அவ்வளவுதான். நம்மை பயன்படுத்துவார், அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்துவார், அவருடைய அபிஷேகத்தை தருவார்.
God comes among us with a purpose. நம்முடைய வாழ்வில் ஒரு நோக்கத்தோடு தான் நம் நடுவே அவர் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் இந்த காலவெளியிலே தேவன் நம் நடுவில் இருக்கிறார், எங்கள் குடும்பத்தின் நடுவே இருக்கிறார், எங்கள் ஆராதனை நடுவே இருக்கிறார், கரங்களை சுற்றி எங்கள் நடுவே இருக்கிற எங்கள் தேவனே, எங்கள் துதியின் நடுவே, எங்கள் சபையின் நடுவே, எங்கள் ஆராதனையின் நடுவே, எங்கள் நடுவே இருக்கிற தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி. தேவன் நம் நடுவே இருக்க நாம் என்ன செய்யலாம், என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? சத்தமிட்டு கம்பீரி, அவ்வளவுதான். ஏசாயா 12:6 சொல்லுகிறது, ஓ சத்தமிட்டு கம்பீரி, சத்தமிட்டு கம்பீரி, சீயோனில் வாசமாக இருக்கிறவளை சத்தமிட்டு கம்பீரி, பிரைசியம். அவ்வளோதான், தேவனை துதியுங்கள், அவ்வளோதான். அதான் அந்த காலையிலேயே நாம் துதிக்க ஆரம்பித்து விட்டோம் அல்லவா? ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து அவரை துதிக்க தேவன் நம் நடுவே இருப்பான். இரண்டாவது, தேவன் நம் நடுவே இருக்க அவருடைய வசனத்தை தியானித்தால் போதும். எம்மாவுக்கு சென்ற சீஷர்கள் லூக்கா 24:36 எடுத்து வாசித்து பார்த்தால் ஆண்டவரை பற்றியும் அவருடைய வசனத்தை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் பேசிக்கொண்டு போனார்கள், அவ்வளவுதான். அவருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு போகும்போதே அவரே வந்து நின்றார். இன்று காலை இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அவரே நம் நடுவே இருக்கிறார். புரிந்தவர்கள், உணர்வுகள் எல்லாரும் கரங்களை வைத்து நன்றியை செலுத்திக் கொண்டே இருங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள். தெய்வ ஆவியானவர்களை நிரப்புகிறார். துதியினால் உங்கள் நாவை நிரப்புகிறார். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் எல்லாம் இந்த காலவெளியிலே மாறி போகிறது, வேதனைகள் எல்லாம் மாறி போகிறது. யாரோ எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லியிருந்தீங்களே, கர்த்தர் உங்கள் நடுவே வந்துவிட்டார். அவரே அற்புதங்களை செய்வார். அவரே தம்முடைய வல்லமையை விளங்க செய்வார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே நம்முடைய மத்தியில் அவர் பிரசன்னராக இருக்கிறார். நம்முடைய மத்தியிலே அவருடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே அவருடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. அவருடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. ஆமென். சபையின் நடுவே ஆண்டவர் இருக்கின்றார். எரேமியா 14:9 நீர் எங்கள் நடுவே இருக்கிறவராமே. நாம் ஒன்று மட்டும் செய்யணும், எங்களை விட்டு நீர் போகாதிரும். கைவிட்டு கேட்போம் அந்த காலவெளியிலே, எங்களை விட்டு நீர் போகாதிரும் ஆண்டவரே. எங்களோடு நீர் வாசம் பண்ணும், எங்கள் துதியிலே வாசம் பண்ணும், எங்கள் ஜெபத்தில் இறங்கி வாரும், எங்கள் ஆலயத்தில் இறங்கி வாரும். இன்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். சகரியா 2:5. இன்று காலை ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது. தேவன் வாக்கு பண்ணுகிறார், உன் குடும்பத்தின் நடுவே உன்னோடு கூட நான் இருப்பேன், உன் தொழிலில் உன்னோடு கூட நான் இருப்பேன், உன் வேலையில் உன்னோடு இருப்பேன், உன்னுடைய ஊழியத்தில் உன்னோடு கூட இருப்பேன், திருச்சபையில் ஆராதனையில் உன்னோடு இருப்பேன், நீ செல்லுகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன், உன் பிள்ளைகள் எங்கிருக்கிறாள் அங்கெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். இந்த நேரத்தில் ஒரு தேசத்தில் வெளி இடங்களில் இருக்கிற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல தேவன் இருக்கிறான். இனி நாட்டு வரை தேவன் அவர்களோடு கூட இருப்பான். கையசைச்சு பிள்ளைகளோடு கடற்கடத்த இருப்பான், குடும்பங்களோடு இருப்பான், நம்முடைய ஆராதனைகள் அவர் நம்மோடு கூட இருப்பான். அதான் அவருடைய வாக்கு தத்துவம். ஆகவே இட்ஸ் a promise of God. தேவன் சொல்றான், நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். லேவியராகமம் 26:12-13 வாசித்து பாருங்கள். அருமையான வாக்கு தத்துவம். உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். உங்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் நீங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் என்று காலை வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களோடு இருப்பேன். எல்லாம் கை வைத்து சொல்லுவோம். வியாதி எங்கள் நடுவில் வேண்டாம், கடன் தொல்லை வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், குடும்பத்தில் சண்டைகள் வேண்டாம், போராட்டங்கள் வேண்டாம். இதெல்லாம் எங்கள் நடுவிலிருந்து விலகி போகணும். எல்லா பிரச்சனைகள், பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் விலகணும் எங்களை விட்டு. நாங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் குடும்பம் நன்றாக நடக்கிறது, தேவனை ஆராதிக்கிறோம், பிள்ளைகள் படிக்கிறார்கள், வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். வியாதி வந்தது, ஆனால் வியாதி எல்லாம் ஓடி போய்விட்டது, சுகமாகிவிட்டது, நன்றாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், தொழிலில் நல்ல விருத்தியை கத்த கொடுத்திருக்கிறார், வேலையில் உயர்வை கத்த கொடுத்திருக்கிறார். தேவன் எங்களோடு கூட இருப்பான். இதுதான் நீ நம்முடைய வார்த்தையில் வரப்போகுது, வாயில வரப்போகுது. இந்த வார்த்தை தான் தனிக்க போகிறது. இந்த காலை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாக இருப்பேன். சபையின் நடுவே உலாவுகிற தேவன் நான் தானே, துதியின் நடுவே இறங்கி வருகிற தேவனும் நான் தானே. உங்கள் குடும்பத்தின் நடுவே, உங்கள் வாழ்க்கையின் நடுவே நான் இருப்பேன். I want to be among you, I want to be in the midst of you. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவன் அதில் நடுவில் இருக்கிறார்.
அது அசையாது. அதில் முக்கியமான வார்த்தை, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நடுவில் இருக்கும்போது அதிகாலையில் அவரை தேடணும், அதான் முக்கியம். தேவன் நம்மளோட இருக்கும்போது காலையில் நம்மால் எழுமாமல் இருக்க முடியாது, காலையில் அவரை தேடாமல் இருக்க முடியாது, துதிக்காமல் இருக்க முடியாது. ஆகியனால ஓடி வந்துட்டோம் காலையில் எல்லாரும். ஆமென், ஹல்லேலூயா. பரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் நடுவே இருக்கிறேன். இன்று காலை நாம் இணைந்து இப்படி ஜெபிக்கிறது ஒரு ஒரு சரியான காரியத்தை தெரிவிக்கிறது. என்ன, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்ம எழுப்பி விட்டார். ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், துதித்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நடந்த அற்புதங்கள் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். போராட்டங்கள் வந்தது, ஆனால் மறைந்தது. என்ன சொல்லுகிறது? தேவன் கூட இருக்கிறார். வியாதிகள் வந்தது, மறைந்து விட்டது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. புரிந்தவர்கள் கரங்களை சுற்றி, எங்களோடு கூட இருக்கிற தேவனே, எங்கள் குடும்பத்தின் நடுவே, எங்கள் வாழ்க்கையின் நடுவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய மகிமையின் பிரசனத்திற்காக நன்றி. இந்த காலை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாம் ஒரு நிமிடம் அப்படியே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி அவரை அப்படியே துதிப்போமா, தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த காலவெளியில் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் கேட்போம். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், இறங்கி வாரும். உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும் என்று கேட்போம். மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின் மேகமே, உந்தனின் சாயலால் எங்களை நீர் நிரப்பும் என்று கேட்டு அவருடைய பிரசன்னம் இப்பொழுது நம்மை நிரப்புவதாக மீண்டும் ஒரு முறை காலவெளியிலோடு இணைந்திட என் உள்ளம் இயங்குது. எல்லா கரங்களை வைத்து இருக்கிற இடங்களிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த காலை ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுகிறார். கரங்களை வைத்து என்னோடு கூட இருக்கிற தேவனே உமக்கு நன்றி. நம்முடைய மகிமையின் பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த வேளையில் ஆங்காங்கே இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். நம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக, நம்முடைய வல்லமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆமென். தேங்க்யூ. வியாதிகள் போதும், போராட்டங்கள் போதும், எதிரிகள் எல்லாம் போதும். அவைகள் ஒரு நாள் எங்கள் நடுவே வேண்டாம். எங்களோடு இருக்கும். எங்கள் ஆராதனை எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளோடு. ஆமென். இந்த காலை ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள், வெளி இடங்களிலும் தூர இடங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம், குடும்பங்களுக்காக துதிக்கிறோம். சபையோடு இணைந்திருக்கிற பல இடங்களிலிருந்து துதிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதி. Lord, bless all those who connected in this prayer from everywhere around the world. ஒவ்வொருவரோடு மகிழ்ந்தீர்கள். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.